அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி முட்டை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முட்டை சாதம் செய்யறதுக்கு நாம் ஒரு கடாயை சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் சீரகமும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் ஒரு தக்காளியை நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாத்தையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுறலாம். இதில் இப்போ நான் 5 முட்டையை சேர்க்குறேன். முட்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த முட்டையெல்லாம் மசாலாவோடு மிக்ஸ் ஆகி தனித்தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நாம் கிளறி விட்டுக்கலாம். இப்போது இந்த சாதத்துக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். பாருங்கள், முட்டையெல்லாம் மசாலாவோட சேர்ந்து நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது நாம் வேக வச்சுருக்கிற சாதத்தை இதோட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 முட்டைக்கு 2 கப் சாதம் சேர்க்கிறேன். சாதத்தையும் மசாலாவையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நாம் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து மறுபடியும் ஒரு தடவை சாதத்தை நல்லா கலந்து விட்டுறலாம். கடைசியாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்து நம்ம சாதத்தை இறக்கிடலாம். சுவையான முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.